ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். டே 65 ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து அந்த ட்விஸ்டர், ஜாக்சன் துரை இவங்க 2 பேருக்கான அந்த விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எப்படி எனக்கு வந்து என்ன சொல்ல 2 வீடியோவாவது போடணுன்னு தான் இருக்குது. அதாவது ஆல்ரெடி வந்து பார்ட் 1 ஐ மீன் பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற 2 வீடியோஸ் தான் போனோம்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பேச முடியாது, ஏன்னா அவ்வளோ வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காங்க 2 பேருமே. அதனால் வந்து 2 வீடியோஸாக போடுறேன். ஸோ பார்க்காதவங்க 2 பார்ட்டுமே போய் பாருங்கள். அப்போ தான் அங்கே என்ன நடக்குது, கண்டிப்பாக இது வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணக்கூடிய இஷ்யூவாக தான் வரும். ஆல்ரெடி வந்து இது சென்சிட்டிவான டாபிக் அப்படின்னு பேசியிருக்கேன். நேற்று சொன்ன நான் வீடியோலுமே ஸ்கில் ஓரியன்ட் வெஸ்ட் ப்ளூ கலர் ஜாப் அப்படிங்கிற மாதிரி தான் அதை போட்டிருப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது கண்டினியூ ஆகும். இந்த வாரத்துலேயும் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்து வரதான் போதுன்னு நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக அதை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இது வீக்கெண்டில் ரொம்ப பெரிய பஞ்சாயத்தை போக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வீக்கெண்டில் பஞ்சாயத்தாக போகும்னு தெரிஞ்சோடனே தீபக்கோட ஃபுல் ஆட்டிடியூடும் டவுன் ஆகி தீபக் ஆஃப் பண்ண அருண் தான் சொல்லணும். அதுக்கு நான் அருண் மேலே தப்பு இல்லை, அருண் மேலே தான் 70% தப்பு. ஆனால் அவர் அப்படின்னு தெரிஞ்சு வாய் கொடுத்த தீபக் தான் இதில் வந்து அவ்வளோ தெரிஞ்சவர் இதை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டார் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். ஓகே, மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. குட் மார்னிங் ஜாக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ளசண்ட்டாக தான் அவர் வந்து குட் மார்னிங் சொல்லி அன்னைக்கு டேவை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. அதுக்கப்புறம் டீ வந்து ஜெஃப்ரி போடுறாரு. ஜெஃப்ரி போடும்போது ஞாயிறு மதியம் அப்படிங்கிற பாட்டை வந்து பாடிக்கிட்டே ரொம்ப ஜாலியாக தான் டீ போடுறாங்க. அன்னைக்கு பாவம் தீபக்கு தெரியாது, அன்னைக்கு வந்து அருணால் அவர் காப்பு இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ ரொம்ப ஜாலியாக வந்து பண்ணிட்டுருக்காரு. பார்த்தீங்கன்னா அருண் சண்டைக்கு முன் தீபக், அருண் சண்டைக்கு பின் தீபக் அப்படின்னே பிரிக்கலாம். அந்த அளவுக்கு ஃபுல் சைலண்ட் ஆகிட்டார் தீபக்கு அருண் கிட்ட வாங்கி கட்டிக்கினதில். இதில் வந்து அருண் வந்து செம்ம மோடில் இருக்காருன்னு தெரிகிற பட்சத்தில் அருண் மற்றவங்கள அட்டாக் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலைல்ல. மஞ்சரி ஆகட்டும், ஜாக்லின் ஆகட்டும், கேர்ள்ஸ் எல்லாம் எவ்வளோ பேரும் வந்து அவர் வந்து இது பண்ணியிருப்பார். அதுக்கெல்லாம் பாய்ஸ் டீமாக இருக்கும்போது எல்லாரும் வந்து சப்பை கட்டு தானே கட்டிட்டு இருப்பீங்க. ஏதோ ஒரு இடத்துல முத்துவாது சொல்லியிருப்பார், அருண் நீ பண்ணதும் தப்பு, மஞ்சரி பண்ணதும் தப்புன்னு. மஞ்சரி கேப்டன்சியில் அதை கூட தீபக் வாய் திறந்திருப்பார். அப்போ அருணுக்கு ஜாலரை போடுற இது மாதிரி தானே பண்ணியிருப்பாரு. இப்போ அதே அருணால இவருக்கு ஒரு ஆப்புன்னும் போது தெரியுதா? அதுதான் தனக்குன்னு வந்தால் தான் தெரியும், வைத்தொலியும். என்ன கேட்டால் கேர்ள்ஸ் டீம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினாலும் செஞ்சாலும் அவங்க அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் கேம் அந்த ஒரு விஷயம் இருந்தது. அதனால அது ஓப்பனாக பேசினாங்க, திட்டிக்கிட்டாங்க, செஞ்சாங்க. இது ஆர்னவ் சொன்ன மாதிரி பாய்ஸ் டீம் ஃபுல்லாக ஜால்ராஸாக தான் இருந்தாங்க. அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கேம் ஆனது முத்து மட்டும்தான். இண்டிவிஜுவல் கேமுன்னு வந்தோடனே அப்பா ஆடின கேமை கூட அவர் ஆடாமல் அவர் சட்டில் ஆயிட்டாரு. பட் ஆனால் அருண் இப்போ ஆரம்பிக்கும் போது தான் ஒவ்வொருத்தர் கேமாக வெளில வருது. அதாவது தீபக் வந்து எப்படிப்பட்டவர், ஆட்டிடியூட்னு நான் சொல்லிட்டு இருக்க பட்சத்தில் இந்த விஷயத்துலையுமே அவரோட ஆட்டிடியூடை அவர் ஃப்ரெண்டே ஒத்துக்கலை. அப்போ அவர் கூட ஒத்து போகாத மற்ற கேர்ள்ஸும் மற்ற பாய்ஸும் எப்படி ஒத்துக்குவாங்க? பாய்ஸ் ஒத்துக்குவாங்க, ஏன்னா பாய்ஸ்லாம் ஜால்ரா தான். ஆனால் அவ்வளோ நாள் தீபக் ஜால்ராவாக இருந்த அருணே ஒத்துக்கலையே இப்போ. இல்லை அருண்கிட்டே அது செல்லுபடி ஆகலையே. இதில் அருண் தப்பா தீபக் தப்பான்னு கேட்டால் 2 பேரும் ஒருத்தரை நம்பி நான் உன்னை சொன்னால் நீ கோச்சிக்க மாட்டேன்ல, நீ என்ன சொன்னால் நான் கோச்சிக்க மாட்டேன்ல அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேருக்குமே ஈகோ இருக்குது. அந்த ரெண்டு பேரோட ஈகோவும் வெளில வந்துச்சு, 2 பேரோட சுயரூபமும் வெளில வச்சு. அப்படிதான் நான் இதை சொல்லுவேன். ஸோ வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக அந்த குட் மார்னிங் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து அருணை பார்த்து குட் மார்னிங் ட்விஸ்டர்னு சொன்னார். ஸோ இங்கே வாயை விட்டது யார்? ஏற்கனவே முன்னால் வந்து வாயை விட்டு அதுக்கப்புறம் போய் வெளில போய் திருப்பியுமே நான் சொன்னேன். அப்பயுமே அருண் கிட்ட போய் சாரி கேட்டவர், சாரி அருண், நான் சும்மா தாண்டா சொன்னேன், சாரி நான் ஏதோ இது சொல்லணும்னு சொன்னேன், பட் ஆனால் உனக்கு அது உன்னோட ஒப்பீனியன், நீ புரிஞ்சுக்கிறது ஓகே, அது நான் என்ன சொல்கிற வேணும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு தான் நின்று அந்த விஷயத்தை பண்ணார். இவர் ஏதோ ஒரு இடத்துல அருணை ஹர்ட் பண்ணிட்டாருன்னு சாரி சொல்லலை. அதாவது பேருக்கு சொல்லணுமே, அது தப்பாக போயிடக்கூடாது வீக்கெண்ட் அந்த விஷயம் அப்படிங்கிறதா பேருக்கு அந்த சாரியை சொன்னார். அந்த சாரியை சொல்லும்போது உள்ளே வந்து ஒரு பாலிடிக்ஸை வச்சு தான் சொன்னார். அதாவது நீ எப்பயுமே ஒரு விஷயத்தை பிடிச்சா அப்படி தான் பேசிகிட்டு இருப்ப, அது உன்னோட இஷ்டம், அதுக்கு நான் சொன்னது தப்புன்னு அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் அப்ஜெக்ட் பண்ணியிருப்பாங்களா? அப்படி யாருமே அப்ஜெக்ட் பண்ணலன்னா நான் சொன்னது சரின்னு தானே அர்த்தம். அவங்களாம் ஒத்துக்கிட்டாங்க, உன்னால ஒத்துக்க முடியல, நீ பேசணும், அவ்வளோதான், இது உன்னோட ஒப்பீனியன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ப்ளேம் பண்ணி தான் அந்த சாரியை சொல்வாரே தவிர ரியலைஸ் பண்ணியோ இல்லை நிஜமாவே அந்த விஷயத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணோம் அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்லலை. இது வந்து அருணுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் தான். எப்படிப்பட்ட ஒரு அருண்னு நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாரு, மனசில் வச்சுட்டாருன்னா எவ்வளோ வன்மத்தை கொட்டுவார் அப்படிங்கிறது நல்லா தெரிகிற பட்சத்தில் தீபக்கும் லேஸ்பட்ட ஆள் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாரி சொல்லிட்டு அவர் நம்பிடுவாரா? இல்லை நீங்கள் வந்து அந்த சாரி அதாவது ரொம்ப ரியலைஸ் பண்ணி சொல்லலை, ஏனோ தானோ சொன்னீங்க அப்படின்னு அவருக்கு புரியாதா? அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு அவர் பார்த்துட்டு இருந்தார். ப்ளஸ் கண்டென்ட்டுக்கு வேற இப்போ வந்து அவர் ரொம்பவே என்ன சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்காரு.
ஏன்னா வீக்கெண்டில் அவர் வாங்கின டோஸ் அப்படி. இதுக்கு மேலே வந்து நம்ம அடிச்சு ஆடணும் அப்படின்னும் போது கண்டென்ட்டை தேடி தேடி வந்து நுக்கன் கார்னர் தேடிட்டு இருக்கவர்கிட்ட போய் சும்மா இல்லாமல் வாயை கொடுத்துட்டு அது முன்னாலே வந்து வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. இப்பயாச்சும் சும்மா இருக்கணும்ல. குட் மார்னிங் அருண்னு சொல்லியிருக்கலாம்ல, அதோட விட்டுருக்கலாம்ல. குட் மார்னிங் ஜாக்குன்னு சொன்னீங்க, ஜெஃப்ரின்னு சொன்னீங்க, அருணை மட்டும் ஏன் ட்விஸ்டர்னு சொன்னீங்க? ஏற்கனவே அந்த ட்விஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சத்யா தான் கொடுத்தாரு, கூட இருக்கிற ஃப்ரெண்டே கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அந்த காண்டில் அவர் இருக்கார். ஏன்னா அந்த இடத்துல அவர் அதை பதிவு பண்ணுறாரு, சத்யா தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தில் சத்யா தான் கொடுத்தது நான் தீபக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நாமினேஷனில் இல்லை, மற்றவங்க நாமினேஷனில் இருக்கவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும், அந்த ஒரு பதட்டம் இருக்கும். நீங்கள் 3 வாரமாக நாமினேஷன் இல்லைன்றதுக்காக ஒரு ஆட்டிடியூடை காட்டினீங்கன்னா அது ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் மற்ற கேர்ள்ஸ் கிட்டேயோ உங்களுக்கு ஜாலரை போடுற மற்றவங்க கிட்டேயோ காட்டியிருந்தா ஓரளவுக்கு ஓகே. ஆனால் உங்கள் வாயை கொடுத்து உங்களுக்கு வந்து இவ்வளோ நாளாக வாயாவே பேசிகிட்டு இருந்த உங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா அருண்கிட்டயே கொடுக்கும்போது தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆச்சா? அப்போ வந்து ட்விஸ்டர்னு சொல்கிறாரு. ட்விஸ்டர்னு சொன்னேன், அவர் திருப்பி ஸ்கில்டு ஒர்க்கர், குட் மார்னிங் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு டீ போடுறாங்க. அங்கே டீ தான் ஜாக்லின் போட்டுட்ருக்காங்க, ஐ மீன் ஜெஃப்ரி போட்டுட்ருக்காரு. பால் இல்லை, கிராசரிஸில் பால் கிடையாது, தயிர் கிடையாது. ஏன்னா 3000 ரூபாய்க்கு தான் கிராசரிஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பிளாக் டீ தான் போட்டுட்ருக்காங்க. இது நான் நேற்றுமே சொல்லியிருப்பேன், கிராசரி டாஸ்கில் வெறும் 3000 ரூபாய் தான் எடுத்திருக்காங்க. 3000 ரூபாய்க்கு ஃபுட்டுக்கு வந்து பிக் பாஸ் வச்ச ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கிற பட்சத்தை பிளாக் டீ தான் போடுறாங்க அப்படின்னும் போது தண்ணி இவ்வளோ ஊற்று அவ்வளோ ஊற்றுன்னு ஜெஃப்ரி தான் அங்கே போட்டுட்ருக்காரு. அப்போ இங்கே அருணும் தீபக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து அவரை ட்விஸ்டர்னு ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பித்தார். இவர் திருப்பி குட் மார்னிங் ஸ்கில்டு ஒர்க்கர் அப்படின்னு சொன்னார். அவர் அப்படியே லேபர் ஒர்க்கர் அப்படின்னு அவர் திருப்பி சொல்கிறாரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் டீ போட்டுட்டு இருக்கும்போது சரி ஜாக்லின் கேட்குறாங்க, என்னென்ன எவ்வளோ 7 பேருக்கு தானே டீ அப்படின்னும் போது கொடுங்க நீங்கள் தானே ஸ்கில்டு ஒர்க்கர் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுதானே லேபர் ஒர்க்கருக்கு அப்படின்னும் போது இவர் திருப்பி தீபக் சும்மா இல்லாமல் ஆமாம் இவ்வளோ போதும், லேபர்ஸ்க்கெல்லாம் இவ்வளோ போதும் அப்படின்னு சொல்ல ரொம்ப பெரிய வார்த்தை, அது அவர் சொல்லியிருக்கக்கூடாது. லேபர்ஸ்க்கெல்லாம் அப்படின்னு சேர்த்து உங்கள் 2 பேருக்கு இருக்கிற ஆர்குமெண்ட்டில் இப்போ அங்கே வந்து ஃபேக்ட்ரி டாஸ்க்கு போயிட்டு இருக்கு. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது. ஸோ வந்து இதுக்கு பின்னாடி வந்து பிக் பாஸ் ஒரு ஆப்பு வைக்க போகிறாரு, ஃபேக்ட்ரி டாஸ்க்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு இவங்களுக்கு தெரியாத பட்சத்தில் இதை வந்து இவங்களாம் வாயை விட்டு மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது கவனிச்சிட்டு இருந்த பிக் பாஸ் அதையே டாஸ்க்காக கொடுத்து ஆப்பு வைக்கிறாரு. அப்போல்லாம் நீங்கள் தீபக் ஃபேஸை பார்க்கணுமே, என்னடா இது இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே போகலாம் அப்புறம். ஸோ இப்போ இங்கே அதான் ஆகுது, டீ கொடுக்கும்போது வந்து தீபக் திருப்பியுமே வந்து லேபருக்கு இவ்வளோ போதும், லேபருக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்தே டீ குடிங்க, எனக்கு ஒன்றும் வேணாம், எனக்கு தண்ணி போதும், நான் தண்ணி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவன்கிட்ட போய் தண்ணி வச்சு கொடுக்கலான்னு போகிறார். அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து ஜாக்லினும் கரெக்டாக சொல்கிறாங்க, இது வந்து உங்கள் 2 பேருக்கு இருக்கிற பிரச்சனை, நீங்கள் ஃபுல் டீம் இங்கே வலிக்கிறீங்க, அதாவது கிச்சன் டீமையும் பேசுகிறார், ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நீங்களாம் டீ குடிங்க அப்படின்னு அதனால் சொல்கிறாரு. அவரும் தீபக்கும் வந்து லேபர்ஸ் லேபருக்குலாம் இவ்வளோ போதும்னு சொன்னது அவர் சொன்னதும் தப்பு தான். ஸோ 2 பேருக்குமான பிரச்சனைக்கு எங்களை வலிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் சொல்கிறாங்க. மஞ்சரியும் வந்து நீங்கள் வந்து ட்விஸ்டர்னு சொல்ல போக தான் அவர் அப்படி சொன்னார், ஸ்கில்டுன்னு சொல்லி யார் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது அப்படின்னு அருண் கேட்குறாரு. அதான் அவர் ட்விஸ்டர்னு சொன்னார், நீங்கள் அதுக்கு ஸ்கில்டுன்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின் போது பரவாயில்லையே கரெக்டாக சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு மாதிரி இது பண்ணுறாரு. இதையாச்சும் சொன்னீங்களே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி டீ வேணான்னு சொல்லி கோச்சிக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து திருப்பி அது அப்படியே ஆயிடுச்சு, அவர் கோச்சிக்கிட்டு போயிட்டாரு டீ வேணான்னு. அதோட விட்டுருக்கணுமா இல்லையா தீபக்? திருப்பியுமே வந்து காலையே ட்விஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரா, ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லி திருப்பி ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் வந்துட்டு மஞ்சரி திருப்பி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஸோ வந்து மஞ்சரி சொல்லுவாங்க அதாவது அவங்க சொல்லுவாங்க, தீபக் சொல்லுவார் காலையில் உன்னோட ட்விஸ்ட் அது வரைக்கும் அங்கே நின்றுட்டு தான் இருப்பார். ஆக்சுவலி அப்போ வந்து அவன்கிட்ட டீ வேணான்னு சொல்லலை, அவ்வளோ நேரமாக அந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ டீ வேணும்னு கேட்டப்போ லேபருக்கு இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு இவர் சொன்னது தப்பு. அதை வந்துட்டு மஞ்சரி வந்து இந்த மாதிரி வந்து இவர் வந்து லேபருக்கு இவ்வளோ தான் கொடுப்பீங்களா, பாருங்கள் லேபருக்கு இவ்வளோ தான் கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்து லேபருக்கு இவ்வளோ தான் கொடுப்பீங்கன்னு திருப்பி அது வேறு மாதிரி அவர் சொல்லும் போது அருண் சொல்லும் போது இல்லை இது மாதிரிலாம் சொல்லாதீங்க, இது மாதிரி தான் பேசாதீங்க அப்படின்னு மஞ்சரி சொல்லுவாங்க. பின்ன என்ன யார் ஆரம்பிச்சது இதை ஃபஸ்ட்டு அப்படின்னும் போது அவர் ட்விஸ்டர்னு சொன்னார், நீங்கள் இதை சொன்னீங்க ஓகே. அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து 2 பேரும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து அந்த இடத்துல 2 பேருமே வந்து 2 பேரால அவங்களும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. மஞ்சரியும் சரி தீபக்கும் சரி அருணும் சரி இந்த இடத்துல வாயை கொடுத்தா 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குதான். வேற அங்க இருக்க ஜாக்லினே வாய் திறக்கல, அப்புறம் பக்கத்துல சத்யா வந்து நிக்கிறார், யாருமே வாய் திறக்கலன்னும் போது இவங்க வந்துட்டு போய் வாய் திறந்து வாய் மாட்டினா அப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க, தீபக்கும் அருணும். அப்புறம் நடுவில் மாட்டிக்கிட்டு இவங்க மண்டதான் காயணும். அதனால அவங்களும் கழுவுறமில்ல நழுவுறமின்னா அவர் தான் ஆரம்பிச்சாருங்க. அப்புறம் வந்து நீங்க தான் அவரு ட்விஸ்டர்னு சொன்னார், அதுக்கு பதில் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி வந்து அந்த ஆர்குமெண்ட் வளர்ந்துட்டே தான் இருக்கு. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டு
சரி எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து எவ்வளோ கொடுக்குறீங்களோ டீ கொடுங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகுது. திருப்பி தீபக் வந்து மறுபடியும் காலையில் உன்னோட ட்விஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டியா ட்விஸ்டர் அப்படின்னு அதோட ஸ்டாப் பண்ணிட்டார், விட்டுருக்கணும்ல. இவர் திருப்பி ட்விஸ்ட் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்களா ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வந்துட்டு இப்போ பாருங்க யார் ஆரம்பிச்சதுன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க மஞ்சரி, தீபக் நீங்களும் வந்து லேபர்ஸ்க்கு அவ்வளோதான் டீம் நீங்களும் சொல்லியிருக்க கூடாது அப்படின்னு மஞ்சரி வந்து டைரெக்டாகவே தீபக் அட்லீஸ்ட் மஞ்சரியாவது சொன்னாங்க. அங்கே ஜாக்லின் அதை கூட சொல்லலை. ஆனால் நீங்கள் கம்முன்னு இருங்கண்ணா அப்படின்னு சொல்ல ரொம்ப பெருசானதுக்கப்புறம் வேறு வழியே இல்லைன்னு சொன்னாங்களே தவிர அருணை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. தீபக்கை யாருமே அங்கே கண்ட்ரோலே பண்ணல. அதுவும் அவரு பேசும்போது பாருங்க, அருண் பேசும்போது மட்டும் நம்ம பாடி எங்க இப்படி இருக்கு மார்க் பண்றாரு செய்யறாருன்னா அவரும் வந்து எப்படி, ஏன்னா நேத்து வந்து அருண் கிட்ட போய் சாரி கேட்டது அவருக்கும் அக்செப்டன்ஸ் இல்ல. அந்த சாரி கேட்டது அவருக்கும் உள்ள உறுத்திட்டு தான் இருக்கு. அதாவது அவர் சாரி கேட்கிற பர்சனே இல்ல. மஞ்சரி இவரு தீபக் கேப்டன்சில தான் மஞ்சரி கிட்ட போய் சாரி கேட்டிருப்பாரு. அதை ரியலைஸ் பண்ணி கேட்டிருப்பாரு. வேற வழியே இல்லைன்னு வீக்கெண்ட்ல அதை அட்ரஸ் செய்யணும்னு கேட்டிருப்பாரு. அதே மாதிரி தான் நேத்து அருண் கிட்டயும் அவருக்கு அந்த சாரியை கேட்டிருப்பாரு. இதை புரிஞ்சுக்கிட்ட அருணோ இல்ல அதை விட அது அந்த 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 என்ன சொல்றது, அந்த அக்செப்டன்ஸ் இல்லாத அருணோ அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்கும்போது தீபக் கொஞ்சம் பொறுமையா போயிருக்கலாம். நேற்று ஏற்கனவே இது பஞ்சாயத்து ஆயிடுச்சு, இந்த இடத்துல வாய விடக்கூடாதுன்னு. இப்போ ஆல்ரெடி ஸ்கில்டு லேபர்னு அந்த டீ பஞ்சாயத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் வந்து சும்மா இல்லாம ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து இந்த வாரம் 3000 ரூபாய் வச்சு என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வேற பேசிடுறாரு. அப்பதான் வந்து ஜாக்லின் சொல்றாங்க, இது உங்க 2 பேருக்குள்ள இருக்கிற விஷயம், இது வந்து என் டீமுக்குள்ள கிச்சன் டீமுக்குள்ள கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லும்போது தீபக்கும் திருப்பி அந்த ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சு சரி ஓகே. இப்ப சத்யா வந்து சொல்றாரு, அவர் சும்மா ஒரு உரிமையில சொன்னாருடா சும்மா அப்படின்னு போது என்னடா அப்படி சொல்றாரு, யாருமே கேட்க மாட்டீங்களா, அவர் கேட்கறது யாருக்குமே உங்களுக்கு தப்பாவே தெரியாதா, வீக்கெண்ட்ல பாத்துக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி வீக்கெண்டுன்னு ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட் அருண் தான். அப்போ வந்து நீ அதை பண்றேன்னா நானும் அதை பாத்துக்கிறதுக்கு ரெடி. இப்பதான் நீ எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணி பேசுறேன்னு, உனக்கு ட்விஸ்டர்னு பேர் வச்சது தப்பே இல்லை, காரியவாதின்னு பேர் வச்சது தப்பே இல்லை, இப்பதான் உன்னை பத்தி எல்லாம் தெரியுது அப்படின்னு வந்து தீபக் பேசவும் அந்த ஆர்குமெண்ட் ஹீட்ல அருண் திருப்பி பேசுவோம், ஆமா நீங்க பெரிய ஜாக்சன் துறையா, நீங்க உங்களுக்கு என்ன நாங்க வந்து கப்பம் கட்டணுமா, அதாவது அந்த இங்கிலீஷ் இது பண்ணுவாங்களே பிரிட்டிஷ் காலத்துல இருந்ததை வந்து இவர் கொண்டு வராரு, கப்பம் கட்டணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் அவரு ஒன்று சொல்லவும் நீ வந்து ப்ரோவோக் பண்ற, நீ இவ்வாறு ப்ரோவோக்கர் அப்படின்னு சொல்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் அவரும் நிறைய எகிரி தான் பேசினார். தீபக் பாத்தீங்கன்னா இப்ப எகிரி பேசினது தான் அவரோட கேப்டன்சில மஞ்சரி கேள்வி கேட்டப்போ எகிரி பேசின அதே ஆட்டிடியூட் அதே பாடி லாங்குவேஜ். அருண் பத்தி நம்ம சொல்ல வேணாம், அவருக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனா தீபக் ஒன்று ஒளிச்சு உள்ள வச்சிருக்காருல, இது அப்படியே வெடிச்சது வெளியில. இன்னைக்கு அருண் கிட்ட பேசும்போது தான் அவரோட சுயரூபம் தெரிஞ்சுது. முன்னால் வந்து அந்த ஸ்கில்டு லேபர் அப்படின்னு அவர் அந்த ஃபுல்லா அந்த சபையில எடுத்து வைக்கும் போதுமே அது அப்படிதான் வரும். அது வந்து அருண் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலனாலும் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும், நான் சொன்னது சரின்னு இவர் பிடிப்பாரு. அதுக்கப்புறம் பேசா போது நம்ம சாரி கேட்டு பூசி மழுப்புவாரு. இன்னைக்கு எப்படா சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்துட்டு இருந்த அருண் கிட்ட இவரா வாயை கொடுத்து மாட்டுவாரு. அதுக்கப்புறமா வந்து எல்லாரும் அங்க இருக்க ஜாக்லினோ மஞ்சரியோ சரி விட்டுருங்க, 2 பேரும் தான் பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துலயாவது விட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வீக்கெண்டை நீ இவர் ஆரம்பிச்சோடனே அவரும் அப்படி வீக்கெண்டை நானும் பாத்துக்கிறேன், நானும் ரெடி தான் அப்படின்னு சொல்லி அது எங்கெங்கயோ போய் ஆர்குமெண்ட் ஆகி எகிரி குதிச்சு இந்த இடத்துல தீபக்கும் நிறைய வார்த்தையை விட்டுருவாரு. அருணுக்கு சொல்லவே வேண்டாம், நல்லாவே தீபக்கை ட்ரிகர் பண்ணி விட்டுருவாரு. இது பஞ்சாயத்து பெருசா போயிடுச்சு. அப்புறம் இந்த அருண் வந்து திருப்பி வந்து இந்த வீட்டில் வந்து பிரித்து பார்க்காதீங்க, ஸ்கில்டு தனியாக லேபர் தனியாக பிரித்து பார்க்காதீங்கன்னும் போது அப்போ தீபக் சொல்ல நான் யாரா பிரித்து பார்த்தது, நான் சும்மா ஒரு ஜாப் அது பிரித்து சொல்ல அந்த டெஃபினேஷனுக்காக தான்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அதை தான் சொல்லாதீங்கன்ற அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னும் போது அப்போ வந்து தீபக்கும் கோவம் வந்து திருப்பி நீ தாண்டா ட்விஸ்ட் பண்ணுற, நீ தாண்டா இது மாதிரி மாற்றி இது ஒரு மாதிரி இது பண்ணுற, ப்ரோவோக் பண்ணுற, மார்க் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி போகும். இந்த இடத்துல நம்ம சௌந்தர்யாவும் சும்மா இல்லாமல் ஆகட்டும் சூப்பர் அருண் பண்ணுடா அருண், இதை வந்து வெளில வரத்துக்கு உனக்கு 60 நாள் ஆச்சா, மாக்கிங்க பண்ணுடான்னு வெளில உட்காந்து. ஆக்சுவலி இவங்க 2 பேர் போட்ட சண்டையில சௌந்தர்யோட கியூட் மூமெண்ட்ஸ் தாங்க நல்லா இருந்தது. பக்கத்துல ரயான் வேற ரசிச்சிட்டு இருந்தது. ஆக்சுவலி நிஜமாவே அது நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அருண் வந்து ட்விஸ்ட் பண்ணுறோம், உங்களை மாதிரி ட்விஸ்ட் பண்ணுறவங்க கிட்டலாம் இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி, ட்விஸ்ட் பண்ணி தான் பேசணும், ட்விஸ்டர் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லுவார் அருண். அதுக்கப்புறம் வந்துட்டு பேசிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன ஜாக்சன் தரையா, உங்களுக்கு என்ன நான் கப்பம் கட்டணுமா அப்படிலாம் சொல்லும்போது இப்போ தாண்டா எனக்கு தெரியுது நீ இப்பெல்லாம் பண்ணுவேன்னு, இப்போ தாண்டா புரியுது அப்படின்போது தனக்குன்னு வந்தால் தான் தெரியும். இப்போ அவர்கிட்டே மறைச்சிக்கும் போது உங்களுக்கு அப்படி இருக்குது. அவரை வச்சு மற்றவங்க கிட்ட கேம் ஆடும்போது உங்களுக்கு நல்லா இருந்தது இல்லை. தீபக் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு இப்போ வந்து உங்கள் டர்ன், நீங்கள் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அருண் இதோட இதை சும்மா விட போகிறதில்ல. இந்த வீக் ஃபுல்லாக யார்கிட்ட வம்பு வலிக்கணுமோ எல்லா வம்பையும் வலிச்சுட்டு அவர் கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனால் அதை வந்து கண்டென்ட்டுங்கிறத மீறி ரொம்பவே வந்து அன்லிமிட்டடாக போகும்போது இது வந்து வீக்கெண்டு வரைக்கும் போகுமா இல்லை நடுவுலேயே ரெட் கார்டு எல்லோ கார்டுன்னு ஏதாவது கொடுத்துருவாங்களான்னு தெரியல. அந்தளவுக்கு ஓவராக தான் போயிட்டுருக்காரு. ஸோ வந்து ஒரு வழியாக டீ வேணாம் அப்படின்ன மாதிரி அப்போ தான் வந்து அந்த சுடுதண்ணி குடிக்கலான்னு அவன்கிட்ட போயிட்டு இதெல்லாம் நடக்கும். ஒரு வழியாக எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்தினாலும் அந்த இடத்துல வந்து அருண் ரொம்பவே வந்து தீபக்கும் வாயை விட்டதுனால அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவார். அருண் வந்து பிளான் பண்ணி தான் பண்றாருன்னு ஒன்று தெரிஞ்சது, இவர் விட்டுருக்கணும். இவரும் சும்மா விடாம நான் நீயே நினைப்பாத்தலான்னு எகிரி போகும். அவர் அதான் சான்ஸ், அவர் நல்லா வச்சு விளையாடுவாரு.
இந்த இடத்துல தீபக் சும்மா இல்லாமல் சரி அவர் பேசுகிறாருன்னு இவர் அந்த இடத்த விட்டு வெளில போயிருக்கணும். இல்லைனா கம்முனாவது இருந்திருக்கணும். சரி ஓகே நீ பாட்டுக்கு பேசுறிய என்ன பேசு அப்படின்னாவது இருந்திருக்கணும். இவர் ஈகோ எடுக்கும் இல்லைங்களா, அதுக்கு பதில் சொல்லனா. ஏன்னா இவர் சீனியர் ஆர்டிஸ்ட் இல்லைங்களா, அவர் ட்ரெண்டிங்கில் இருக்க ஆர்டிஸ்ட்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு, சீனியர் ஆர்டிஸ்ட்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு 2 நாள் இந்த ஈகோக்கு நடுவில் ஏதாவது ஒன்று எது பிரைட்டாக தெரியுது நீ என்ன போட்டி வேணா. அதனால வந்துட்டு சார் வந்துட்டு இவர் குடும்பம் வாய் விடவும் இப்போ நீ எந்த டீம் அப்படின்னு கேட்பாரு. வெசல் வாஷிங் டீம்னா அப்போ அந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு வேற டக்குன்னு விட்டுறாரு. அது இன்னும் பெரிய தப்பாயிடும். அது இன்னும் பிடிச்சிட்டு பார்த்தீங்களா லேபர்னு சொல்லிட்டு விசில் வாஷிங் டீம் அவ்வளோ இலக்காரமா போகுதா பாருடா சத்யா நீயும் விசில் வாஷிங் டீம் தான் உன்னே சேர்த்து தான் சொல்றாரு அப்படின்னு அவருமே சேர்த்து உசு பேத்தி விட்டுருவாரு. அதுக்கப்புறம் வந்து ஜாக்லின் அருண் ஏன்டா இது சின்ன விஷயத்த பெருசாக்குற அப்படின்னு சொல்லும் போது ஆமா நான் சேர்த்து மட்டும் தான் இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரியுதுல்ல, நான் பண்றது மட்டும் தான் தப்பு தெரியுதுல, மற்றவங்க எல்லாம் பண்ணதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்களா, இவங்களுக்குலாம் என்னடா புரியவே இல்லையாடா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்த்து உசு பேத்துவாரு. அப்புறம் வந்துட்டு ரொம்ப கோச்சிக்கிட்டு வெளில போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவருக்கு டம்முக்கு டப்பான்னு அப்படி ஒரு பேர் வேறு இருக்குது எல்லாரும் சேர்ந்து வச்சது. அது வேறு இன்னும் ட்ரிகர் இருக்குது அந்த டாஸ்க்கில் எல்லாரும் சேர்ந்து பண்ணது. ஸோ அது ஒன்று எல்லாம் டம்முக்கு டப்பான்னு எல்லாம் அடிங்கடா நல்லா டப்பா அடிங்க டம்முக்கு டப்பான்னு அடிங்கன்னு அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டே வந்து வெளில போயிட்டு இருப்பார். யாரோ அவர்கிட்ட வாயை திறக்கல, அவர் பாட்டு கோச்சிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு அதில் அவரே ஹீரோ ஆயிடுவார், அவரே வில்லன் ஆயிடுவார். ஆக்சுவலி இதில் துக்கா மாட்டினது பார்த்தீங்கன்னா தீபக்கோட உண்மையான சுயரூபம் தான். இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இது ஏன் அருண் பண்ணியிருப்பாருன்னா கண்டென்ட்டுக்காக ஒன்று பண்ணியிருப்பாரு, இல்லை கிச்சன் டீமை வம்பு வலிக்க மஞ்சரி கிட்ட வம்பு வலிக்க வந்திருப்பாரு, மஞ்சரி கிட்டயோ ஜாக்லின் கிட்டயோ வம்பு வலிக்க வந்திருப்பாரு. ஆனா அங்க தானா போய் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டது பாத்தீங்கன்னா தீபக் தான். ஓகேங்களா, தீபக் வாயை கொடுத்தோடனே சரி ஓகே இன்னைக்கு வந்து நீ தான் தக்காளி தொக்கு போல இருக்கு உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து அங்க ஆரம்பிச்சிருவாரு. ஸோ இவர் கண்டென்ட்னு ஆனதுக்கு அப்புறம் அது அண்ணன் என்ன தம்பி என்ன 2 பேர்ல யார் கிடைச்சாலும் ஓகே தானே, முத்து கிடைச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு தீபக் கிடைச்சிருந்தாலும் வச்சிருப்பாரு அப்படின்னும் போது இவர் பிளான் பண்ணி வந்ததுன்னா மஞ்சரிக்கு தான் வந்திருப்பாரு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கிச்சன் டீமை வம்பு வலிச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு வந்திருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல அதுல வாயை விட்டு மாட்டிக்கிட்டது தீபக்னா நடுவுல வந்து ஜாக்லின் கூட எனக்கு தெரிஞ்சு நடுவுல வந்து அவங்களும் மாட்டியிருப்பாங்க. அதனால இவங்க கூட அருண் பத்தியும் தெரியும், அவங்களுக்கு தீபக் பத்தியும் தெரியும். அதே மாதிரி மஞ்சரியும் 2 சைடு அடி வாங்குறதுனால யாருமே நடுவுல வந்து அருண் சரி தீபக் சரின்னு பஞ்சாயத்து பண்ணல. இதுல தீபக் என்ன நினைச்சிருப்பாருன்னா நம்மளுக்கு எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட்டுக்கு வருவாங்கன்னு அவர் நினைச்சு அவர் இஷ்டத்துக்கு அவர் எகிரி இருப்பாரு. அருண் வந்துட்டு நம்மளுக்கு யாராவது சப்போர்ட் வந்தா நம்ம அதை வச்சு பிளே பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சிருப்பாரு. இல்ல வீக்கெண்ட்ல பாத்துக்கலாம் போது இந்த லேபர் வந்து ஸ்கில்டு லேபரு ஸ்கில்டு ஒர்க்கர் அப்புறம் லேபர் ஓரியன்ட் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அந்த பிரிவினை இல்லாமல் தானே பேசுகிறோம். அதனால வீக்கெண்டில் நம்மள நீங்கள் வந்து ஒத்துமைக்காக தானே பேசியிருக்கீங்க பிரித்து பேசல அப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சி இந்த டாப்பிக்கை ரொம்ப சீரியஸாக கொண்டு போகிறாரா, இல்லை திட்டுனாலும் பரவாயில்ல நான் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் டிசைட் பண்ணிட்டேன் எது வந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாரான்னு தெரில. ஆனால் இதில் அருண் கூட வந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சுதான் அவர் பண்ணுறாரு அப்படின்னா ஃபேஸ் பண்ண தைரியமே இல்லாத தீபக் வந்து தான் வந்து பாசிட்டிவாகவே இந்த ஷோவில் தெரியணும் நெகட்டிவாக தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு இவ்வளோ நாள் சேஃப் கேம் ஆடணும் தீபக்கு இந்த இடத்துல வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டதை பார்க்கும்போது இவரோட மெச்சூரிட்டி இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவர் நம்பி வந்து இதே வந்து மஞ்சரி கிட்டலாம் ஒரு வாய் கொடுத்துருந்தா ஜாக்லின் கிட்ட ஆனந்தி கிட்ட அப்புறம் வந்துட்டு தர்ஷிகா கிட்டலாம் கொடுத்துருந்தா அவருக்கு தெரியும். அதனால சேஃப் கேம் பிளே பண்ணிட்டு சைலண்டாக இருந்திருப்பாரு, மற்றவங்கள முட்டை விட்டுட்டு இவர் வேடிக்கை பார்த்துருப்பாரு. ஆனால் அருண் இப்படி பண்ணுவார், அண்ணான்னு சொல்லிட்டு இருக்க அவர் இப்படி பண்ணுவார். அவரும் வந்து சும்மாலாம் சொல்லலைங்க, ஒரு ஃப்ளோவில் எல்லா ரிவ்யூவர்ஸ்லாம் அப்பட்டமா சொல்கிறாங்க தீபக் ஒரு ஃப்ளோவில் தான் சொன்னார். அதை வந்து இவர் அருண் பெருசுப்படுத்தினாருன்னா அவர் ஃப்ளோவில் கூட சொல்லி இருக்கட்டும் நேற்று முடிஞ்ச பிரச்சனை நேற்று முடிஞ்சிருச்சுல, நீங்கள் சாரி கேட்டீங்களோ கேட்கலையோ நீங்களும் கேட்டுட்டீங்களோ அவரும் அண்ணன் சொல்லிட்டாரு, அவர் அந்த சபையிலே எழுந்தும் சொல்லிட்டாரு நான் கூட தப்பா புரிஞ்சிருக்கலாம்னு சொன்னது அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்களும் வெளில போய் சாரி கேட்டீங்க அதோட விட்டுற வேண்டியது தானே. அவங்க யாரும் ட்விஸ்டர்னு ஆரம்பிக்க சொன்னது அதான் மஞ்சரி சொல்லலாம். அவங்க ட்விஸ்டர்னு சொன்னது கூட நீங்க வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம், நீங்க ஸ்கில்டுன்னு சொல்லியிருக்க வேணா. அதனால அவர் திருப்பி லேபர்னு சொன்னார்னா அவர் ஸ்கில்டுன்னு சொல்லட்டோங்க. உங்க மெச்சூரிட்டி எங்க போகுது, அவர் அங்க ஆரம்பிக்கிறாருன்ற ஒரு புரிதல் கூட உங்களுக்கு இல்ல. உங்களுக்கு தான் அவ்வளோ நாலேஜ் இருக்கே. அப்ப அவர் ஏதோ ஒன்று ட்ரிகர் பண்றதுக்கு வராரு ஏதோ ஒன்று பேச வராருன்றது அந்த ஒரு இன்டென்ஷன் கூட உங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலும் வந்து அந்த இடத்துல நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிட்டு மற்றவங்க யாராவது வந்து அவங்கள உள்ள கோத்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்கள் 2 பேரையும் சண்டை போட விட்டு மற்றவங்கலாம் சைலண்டாக சைடு வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 2 பேரும் மாட்டினீங்க. இதில் அருண் அதை அவர் ஃபேஸ் பண்ணிக்குவார். ஆனால் தீபக்கு தான் இப்போ பல்ப் ஆயிடுச்சுன்றது தான் என்னோட ஒப்பீனியன். இதுக்கப்புறம் டாஸ்க்லேயும் வந்து அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்குன்னு வச்சப்பறம் நீங்கள் தீபக்கை பார்க்கணுமே. 3 வாரமாக பார்த்த தீபக்கே இல்லை. இப்போ காலை எகிரி சண்டை போட்டாரு. அந்த தீபக் ஆள் அடையாளமே தெரில, இருக்கிற இடமே தெரில. டாஸ்கில் அவ்வளோ கப்பு சிப்புன்னு ஆயிட்டார். ஏன் தீபக் உங்களுக்கு நீங்க சேஃப் கேம் ஆட தானே வந்தீங்க, அந்த சேஃப் கேம் சைலண்டா ஆட்டு போயிருக்கலாம்ல. உங்களை யார் வீம்புக்கு எல்லாரும் வந்துட்டு அப்படியே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க சொன்னது.
அதுதான் தன்வினை தனி சுடும் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பாங்க. பார்க்காதவங்க இது போய் பாருங்கள். எனக்கு எபிசோட் பார்க்கும்போது அதை டக்குன்னு வந்து கன்வே பண்ணணும்னு தோணுச்சு. நான் ஷார்ட்ஸாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இது போய் பாருங்கள். இதுக்கப்புறம் உள்ளே போய் உட்காந்து இவர் கண்ணாடிலாம் கழட்டிட்டு ஹீரோ மாதிரி உட்காந்து அழுவார். இதோட இன்னொரு சூப்பர் ட்விஸ்ட் என்னன்னா, போய் 2 பேரும் இப்போ வந்து இவர் மட்டும் அருண் மட்டும் அழுதுட்டு ஃபீல் பண்ணுவார். விஷால் போய் ஒன்று ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுவார். அவரும் அங்கே பல்ப் வாங்குவார். அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். நம்ம அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.